Very good afternoon, dear Father Miller and Father Aljoti and Principal Sir and Thirudurai. So I'm here to just to interact with you and to say some benefits about the yoga. You all understand English, no? Any of you have any inability to understand English? Everybody can. Or shall I switch on to Tamil? It's better I talk in English and then yoga gives us two kinds of benefits. One is physical benefit, other one is mental health benefit. So in the beginning, yoga gives us the physical strengthening, and it helps us also to get rid of some sickness and ailments, especially like body ache and back pain, and all other sicknesses and ailments are being cured by yoga. So that's why when we were learning yoga in 2005, I learned yoga for 3 years, but now my body is not that flexible to do yoga, therefore don't think bad of me. And I can't do some demo also for you because aged and all other things I have. So, okay. So this yoga helps. When my yoga teacher was teaching me yoga, he told, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படணும். நீ கஷ்டப்பட்டு யோகா செஞ்சனா இன்னைக்கு 30 வயசு வரைக்கும் வாழக்கூடிய நீ பிற்காலத்துல 80 வயசு வாழ்றதுக்கு கூட இந்த யோகா உங்களுக்கு உதவி பண்ணும். நான் எல்லா யோகாவும் பண்ணி முடிச்சிட்டு கடைசியில எனக்கு பிடிச்ச யோகா சாவாசனம். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கேன். சாவாசனம் என்னன்னு தெரியுமா? ஆழ்ந்த உறக்க நிலை, அதுக்கு பேர் தான் சாவாசனம். தொடக்கத்துல யோகா தொடங்குவீங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ரிலாக்ஸ்னு சொல்லுவாங்க. எங்க மாஸ்டர் எங்களுக்கு என்ன சொல்லுவாரு? சாவாசனம்னு சொல்லுவாரு. அப்ப அப்படியே கால் கட்டி நீட்டி படுத்து எதை பத்தி யோசிக்காம உடல் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாம் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த வியர்வை வெளியேறும். நீங்க ஆகாயத்துல பறக்கிறது போல ஒரு உணர்வுக்குள்ள ஏற்படும். புரியுதா? அந்த ஒரு நிலையை வருவதற்கு இது ஒரு பரவச நிலைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அது உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த யோகாவெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு. அது கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு தொடங்கும் போது கஷ்டமா இருக்கும். அது தினமும் செய்யும் போது உங்கள் உடல்நிலை வந்து அதுக்கு ஏற்றது போல வளைந்து கொடுக்க ஆரம்பிக்கும். தொடக்கத்துல நான் அந்த மயூராசனாவெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிரசாசனம் பண்ணும்போது அது இன்னும் கஷ்டமா இருக்கும். தலையை கீழே வச்சுக்கலாம் அப்படியெல்லாம் செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அதை என்ஜாய் பண்ணி பண்ணும்போது நமக்கே ஒரு விதமான ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். காலையில எழுந்த உடனே யோகா போகணும். எப்பவுமே காலையில எழுந்திரிச்ச உடனே நாங்க ஓடணும். பெங்களூர்ல படிக்கும்போது நம்ம ஓடணும், ஓடிட்டு வந்து யோகா செய்யணும். அப்ப அது ஒரு ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது வாழ்க்கையில. அடுத்து நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு சொன்னா காமா அப்படின்னு சொல்லுவாங்க. what do you mean by காமா? காபா GABA யோகா பண்ணும்போது காமா அயோபேட்ரிக் ஆசிட்னு சொல்லி ஒன்று வந்து சுரக்கும். அது சுரக்கிறது முன்னாடியே நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அது பிரெயின் கெமிக்கல். அந்த பிரெயின் கெமிக்கல் நமக்கு தேவையான அறிவுத்திறனை தூண்டுறதுக்கும் ஆக்கத்திறனை தூண்டுறதுக்கும் அந்த காபான்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிட் நமக்கு உதவி செய்யுது. அதுக்கு நம்ம உடல் பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி சிலர் ஜிம்முக்கு போவாங்க, சிலர் யோகாசனத்தின் வழியாக செய்வாங்க. அந்த யோகாசனம் நமக்கு இந்த ரெண்டு பெனிஃபிட்டையும் கொடுக்குது. தொடக்கத்துல உடல்ல நல்ல ஒரு பக்குவத்துக்கு நோய் நொடியில வாழ்க்கைக்கு கொண்டு வருது. இன்னொன்னு என்னன்னு சொன்னா மன ரீதியா அமைதியான முறையில வாழ்றதுக்கும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற யோகா செய்யறவங்க இயற்கையை கொண்டு வரணும். புரியுதா? அதனால இயற்கையோட சார்ந்த நம்முடைய வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் யோகா இருக்கு. நினைச்சு பார்க்கக்கூடிய எல்லா வேலையிலுமே யோகா இருக்கு. அதனால அதை ஆர்வத்தோட கத்துக்கங்க, தினம்பட செய்யுங்க, உடல்நலத்தை பாதுகாத்துக்கங்க. நீண்ட நாள் வாழ்வதற்கு யோகா நமக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். நினைக்கிறேன். புதிய ரொம்ப வாழ்வாங்க.